அனைவருக்கும் வணக்கம். துணை ஜனாதிபதி பதவிக்கு போட்டி போட தயாராகிட்டாங்க. ஆளுங்கட்சி சரி, எதிர்கட்சிகளும் போட்டி போட்டாங்க. அதில் ஆளுங்கட்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. யார் அந்த வேட்பாளர்? தமிழகத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளராக பிஜேபி முன்னிறுத்திருக்கு. அதாவது என்டிஏ கூட்டணி சார்பாக முன்னிறுத்திருக்கிறாங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் தமிழர்களுக்கு கொடுத்துட்டாரு, தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குதூகலத்துல என்டிஏ கூட்டணி கட்சிகள் இருக்கு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றது, இந்த ஒரு பசுமாடு கன்று குட்டி போட்டுச்சுன்னா அந்த கன்று குட்டி உலகத்தை பார்த்தோன்னு எப்படி துள்ளி குதிக்குமோ அத மாதிரி துள்ளி குதிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எல்லா எம்பிகளும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா எம்பிகளும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் யார்? அவர் ஒரு RSS நிர்வாகி, பிஜேபி கட்சின்னு இருக்கிறார். இப்ப மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக பணிபுரிந்தவர். குறிப்பிட்டு இவருக்கு ஏன்னா ஆல்ரெடி ஆளுநராக இருக்கிறாரு, குறிப்பிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துணை ஜனாதிபதி பதவியை கொடுப்பதற்கு காரணம் என்ன? பிஜேபி என்பதே வெளிப்படையா மத அரசியல், உள்ளுக்குள்ள சாதி அரசியலை, சாதி கலவரத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமாக அரசியல் லாபத்தை தேடக்கூடிய நபர்கள் தான் இந்த பிஜேபி RSS கும்பல். ஏன்னா வெளிப்படையா முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இவங்க எதிரி மாதிரியே காட்டுவாங்க. ஆனால் உண்மையாகவே இந்து மதத்தை நேசிக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி அந்த மக்களுக்குள் கலவரத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை தேடக்கூடிய நபர்கள் தான் இந்த RSS கும்பல். அதில் ஒரு பிரிவு தான் பிஜேபி என்ற அரசியல் பிரிவு. சரி, ஓகே. இப்ப இந்த RSS நிர்வாகி சிபி ராதாகிருஷ்ணனை குறிப்பா தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டை கைப்பற்றுவது அவர்களுக்கு நன்றாக தெரியும். பிஜேபி RSS கும்பலுக்கு தமிழ்நாட்டை ஒருபோதும் நம்மளால் கைப்பற்ற முடியாது, நன்றாக தெரியும். அப்புறம் ஏன் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. எங்க வளர்ந்துருக்கு? இப்படி வளர்ந்துருக்கு. தமிழ்நாட்டில் சாதியவாதம் எங்க அதிகமா இருக்கிறதோ அங்கெல்லாம் மதவாதம் ஈஸியா வளர்ந்துடும். சாதியவாதத்தால் வளர முடியாத இடத்தில், அவங்களுடைய பலத்தை வெளிப்படுத்த முடியாத இடத்துல கண்டிப்பா மதவாதம் வளரவே வளராது. பிஜேபி குறிப்பா அந்த இடத்துல வர முடியாது. அப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்? தமிழ்நாட்டுல 3 பகுதியை பிரிப்பாங்க. ஒண்ணு தென் மாவட்டங்கள், ஒண்ணு வட மாவட்டங்கள், இன்னொன்னு கொங்கு பகுதியில் பிரிப்பாங்க. இப்ப இந்த கொங்கு பகுதி எந்த செயல்பாடுகள்ல அதிகமா காட்டுற ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதி ஆதிக்கம் நிறைந்த பகுதியா தான் இருக்கு. ஏன்னா அந்த கொங்கு பகுதியில் மட்டும்தான் இதுவரை அம்பேத்கர் சிலைகளும் கிடையாது. அதிக அளவுல அம்பேத்கர் சிலைகளே இல்லைன்னு சொல்லிடலாம். பெரியார் சிலைகளும் பெருசா கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிலையும் கிடையாது. திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய சிலைகள் அதிகமாவே நம்ம பார்க்க முடியாதுங்க. அங்க தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி, மருது சகோதரன் சொல்லி அந்த மாதிரியான தலைவர்களுடைய சிலைகள் தான் வச்சிருப்பாங்க. தவிர சமூகத்துக்கு பணியாற்றக்கூடிய திராவிட இயக்கங்கள் சார்ந்த, சாதி ஒழிப்பு சார்ந்த, மத ஒழிப்பு சார்ந்த, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய தலைவர்கள் சிலைகள் அதிகமா அங்க இருக்காது. முழுக்க சாதி ஆதிக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் கொங்கு பகுதி இருக்கிறது. அந்த சாதி ஆதிக்கத்தில் திகழ்ந்த ஒருவர் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன். ஒரு கொங்கு பகுதியை சார்ந்தவர், ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். நம்ம ஏன் இவங்க குறிப்பிட்டு அந்த சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற கொங்கு பகுதி மக்களை, கவுண்டர் சமூகத்தை கைப்பற்றி விட வேண்டும். ஏன்னா பிஜேபி ஸ்டார்டிங் பாயிண்டே அங்கதான். அந்த கொங்கு பகுதி தான் பிஜேபியுடைய வளர்வதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே. அதனாலதான் அவங்க கொங்கு பகுதி மக்களையே குறிவைத்து டார்கெட் பண்ணி அவங்க அடிக்கிறாங்க. இப்ப மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ பிஜேபி சார்ந்த தலைவர்கள் யார் வந்தாலும் அந்த கொங்கு பகுதியை தான் மையப்படுத்தி அங்கதான் வருவாங்க. ஆனா அந்த பகுதியில் இருக்கிற நபரை நம்ம கைப்பற்றி, அந்த சமூக மக்களை கைப்பற்றி நம்ம அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படின்ற அற்ப சாதி அரசியலை முன்வைத்துதான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த துணை ஜனாதிபதி பதவியை கொடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க.
இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துள்ளி குதிப்பது காரணம் என்னன்னா, தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அரசியலை செய்ய வேண்டும் அப்படி என்பதற்காக அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாருமே செய்யணும். ஏன்னா ஒரு தமிழன் என்பதால் வந்து நம்ம வந்து அவரை வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சொல்றது. அப்புறம் பொதுவா வந்து பிற்போக்கு சிந்தனவாதிகள் வந்து குறிப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, தமிழனை வந்து தலை நிமிர்த்த வச்சுட்டாங்க பிஜேபி அப்படின்னு. நாம என்ன கேட்கறோம்னா, தமிழக மாணவர்களுடைய கல்வி தொகையை வந்து நிறுத்திட்டாங்க. அதை எதிர்த்து ஏன் கேள்வி கேட்கல? தமிழ் மக்கள் எவ்வளவு பேரிட இழப்புகள் வந்துச்சு. அந்த பேரிட இழப்புகள் வந்தபோது அதுக்கான தொகையை வந்து நிதியை வந்து பிஜேபி அரசு கொடுக்கல. அப்ப தமிழர்களோட மக்கள் வந்து பாதிக்கப்படலையா? இது யாரும் கேள்வி கேட்கல. அதே போல ஒரிசாவில் எலெக்ஷன் நடக்கும்போது அங்க இருக்கிற பூரி ஜெகநாத் அந்த கோவிலுடைய சாவி வந்து ஒரு திருடன், அதாவது தமிழன் திருடன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழர்களை திருடனும் விமர்சிச்ச மோடி அவரை கண்டிச்சு இங்க இருக்கிற என்டிஏ கூட்டணி தலைவர்கள் வந்து அறிக்கை விட்டாங்களே, எதுவுமே கிடையாது. தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எது என்றால் பிஜேபி தான். எல்லா மாநிலத்துக்கும் வந்து அவங்க வந்து நிதியை வந்து அதிகமாக ஒதுக்குவாங்க. ஆனா தமிழ் மாநிலத்துக்கு மட்டும், நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதியை ஒதுக்கவே மாட்டாங்க. தமிழ் மாணவர்கள் கல்வியை பத்தி அக்கறைப்பட மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு, அதை சரி செய்வதற்கு என்ன வழிகளுக்கு கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவு தொழிற்சாலைகளை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வர் வந்து போராடிட்டு இருக்காரு. அதற்கு வந்து உதவி செய்யக்கூடிய வகையில் எந்த ஒரு செயலுமே வந்து மத்திய அரசு ஈடுபடல. இப்படி ஈடுபடாத போது தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு கிட்ட நாம வந்து இதை எதிர்பார்க்க முடியுமா? எடப்பாடி அவர்கள் பிஜேபியிடம் அடிமையாக இருக்கிறார். பிஜேபியிடம் அதிமுக என்ற கட்சியை வந்து அடமானம் வைத்து விட்டார். 2026க்கு பிறகு அதிமுக என்ற கட்சி பிஜேபியோடு இணைந்து விடும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து அரசியல் செய்வதற்கு வேற எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இதுக்கு முன்னால வந்து சுற்றுப்பயணம்னு சொல்லிக்கிட்டு வந்து பிசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை மட்டுமே வந்து விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எப்படியாவது வந்து இந்த கட்சிகள் வந்து நம்ம கூட வந்துடாதா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த கட்சிகள் வந்து கொள்கை ரீதியா வந்து தெளிவா இருக்கிறாங்க. எப்படி வந்து நம்ம செயல்படும், தமிழக மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்ம எங்க இருக்கணும், எந்த கூட்டணியில் இருக்கணும், நம்ம எந்த மாதிரியான அரசியல் செய்யணும்ட்டு அந்த கட்சிகள், அந்த கட்சி தலைவர்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் இடி ரைடு, இடிக்கு, பிஜேபிக்கு, மோடிக்கு, அமித்ஷாவுக்கு, அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனா வட மாநிலத்தில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் பயந்துகிட்டு இன்னைக்கு அதிமுக வந்து எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கிறாரு. அதனாலதான் வந்து அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வெளியேற போறாங்கன்னு வேற செய்திகளை வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இவர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. தமிழக மக்கள் தெளிவா இருக்கிறாங்களே இல்லையோ, நம்ம தமிழக மக்களை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் தெளிவா இருக்கிறாங்க. யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் தமிழக மக்களாகிய நாம் துளி அளவு கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் மெஜாரிட்டியா இருந்தாலும், அவர்கள் வந்து யாரை கொண்டு வந்தாலும் தமிழக மக்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கிறாங்க. தமிழக மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்களோ அவர்களும் தமிழ்நாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயத்தில் தெளிவா இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்களே, பிஜேபிக்கு அடிமையாக இருங்க, பிஜேபிக்கு சேவை செய்யுங்க, பிஜேபி கூட்டத்துக்கு, ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு பல்லக்கு தூக்கக்கூடிய செயல்கள் நீங்க ஈடுபடுங்க. தமிழ்நாட்டு மக்களை வழிகடாக ஆக்க முயற்சிக்காதீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.